பாக்கியலட்சுமி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பாக்கியா பேக் எடுத்துகிட்டு வெளியில் நிற்கிறாங்க. இங்கே கோபி போயிட்டு, பாக்கியா இப்போ எதுக்காக நீ பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிற, நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் கோபி, நீங்கள் போங்க, போகாமல் இங்கேயே இருங்க, எனக்கு அது தேவையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொம்பளையா அன்றைக்கி என்னது கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதே மாதிரி இன்றைக்கி ராதிகா அனுபவிக்கிறத பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். போகிறதும் போகாது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு தாராளமாக இருந்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கிறனால தான் நான் என் வீட்டை விட்டு போகிறேன். உங்களுக்காக எவ்வளவோ நான் பண்ணிட்டேன். ஏன் என்னை விட்டு போகும்போது அம்போன்னு நடுத்தில் விட்டு போனீங்க, இந்த வீட்டுக்கு காசு கூட வாங்கிக்கிட்டீங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் சமாளித்து தாங்கிக்கிட்டேன். அதனால் உங்களுக்காக இவ்வளோ இழந்த நான் இந்த வீட்டை திரும்பவும் இழக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த வீட்டில் தாராளமாக நீங்கள் இருந்துக்குங்க, எனக்கு பரவாயில்ல. நீங்கள் என்றைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறீங்களோ நான் அன்றைக்கி வந்துக்கிறேன். அதுக்காக எனக்கு இருக்க இடம் இல்லாமல் இல்லை. என் புள்ள இருக்கான், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னு சொல்லி தனியாக போய் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்கான். நான் அவன் கூட போய்க்கிறேன். நீங்கள் தாராளமாக இங்கேயே உங்கள் அம்மா கூட இருங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, உடனே கோபி கேட்குறாரு, என்ன பாக்கியா இப்படி பேசுகிற, ஈஸ்வரி வீட்டை காலி பண்ணுறா அப்படின்னு எனக்கு அம்மா சொன்னாங்க. ஆனால் ராதிகா வந்து வீட்டை காலி பண்ணி போயிருப்பான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நான் ஊருக்கு போனப்போ இப்படி நடந்துச்சு, ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே பாக்கியா அப்படின்னு கோபி கேட்க, ஓ அப்போ உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா? ஏன் உங்கள் அம்மா இது சொல்லலையா உங்கள்கிட்ட? அம்மாவா? அம்மாவுக்கு என்ன தெரியும்? ஏன் உங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் கோபி. உங்கள் பொண்ணு இருக்காள் இனியா, அவள்கிட்ட கால் பண்ணி நான் உங்களுக்கு பேசணும்னு சொன்னேன். ஆனால் அதை போய் அவள் கண்டிப்பாக உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பா. விஷயம் என்னன்னு உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். உங்கள் அம்மாவுக்கு இங்கே இல்லாத ஆளுங்களா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்கள் அம்மா உங்கள் ஃபோனை எடுக்க விடாமல் பண்ணாங்க, உங்கள்கிட்ட பேச விடாமல் பண்ணாங்க. அதுக்காக உங்கள் அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ராதிகா இந்த வீட்டை காலி பண்ணி போனதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் ராதிகாட்ட பேசி நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராதிகா நீங்கள் வருவீங்கன்னு நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணலை. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சரியான ஒரு புருஷனாக இருக்க தகுதி இல்லாத ஆள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் நல்ல புருஷனாக இல்லை. அட்லீஸ்ட் உங்களை நம்பி ராதிகா வந்தாங்க, அவங்களுக்கும் நீங்கள் நல்ல புருஷனாக இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். அட்லீஸ்ட் உங்கள் அம்மாவுக்காவது நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிடையாது தான். ஆனால் உங்கள் அம்மா என்னமோ என் புள்ளன்னு உங்களை தூக்கி வச்சு தாளாட்டிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல, அம்மா அம்மா என்னம்மா சொல்கிற பாக்கியா, ராதிகா வீட்டை காலி பண்ணி போனது உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டதும், ஏன் கோபி அவள் காலி பண்ணிட்டு போனால் நமக்கு என்ன, போகலாம் நமக்கு என்னடா. இல்லைம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா. ஏண்டா சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்க போகிற? இல்லைம்மா அவள்கிட்ட பேசி இங்கே இருக்க வச்சுட்டு போகலாம்மா. ஏன் கோபி இங்கே இருக்க வச்சு உன் வாழ்க்கையில் அவளை இருக்க வச்சு இன்னும் என்னென்ன கஷ்டத்தை நீ அனுபவிக்கலான் இருக்க? ஏண்டா கோபி இப்படி பண்ணுற? நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னால் நாங்களும் உன் பிள்ளைங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க கோபி, புரிஞ்சுக்கப்பா. உனக்கு அவள் வேணாம். அவள் உன் லைஃப்பில் இருந்த வரைக்கும் நீ என்னத்தை அனுபவிச்சிட்ட, அப்படி என்ன சாதிச்சிட்ட சொல்லு பார்ப்போம். எங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு எங்களையே பழி வாங்கணும்னு நினச்சோம்டா நீனு. அதுக்கு என்ன காரணம்? அவள் தானே காரணம். நீ என்னைக்கு அவள் நம்பி போனியோ அன்னைக்கு சொந்த குடும்பத்தையும் சொந்த பிள்ளைங்களையும் பெத்த அம்மாவுமே பழி வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை மாற்றிட்டாடா. நல்ல ஒரு மனைவியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணுறது தப்பு கோப்பின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருக்கணும். ஆனால் அது எப்பயுமே நடக்கலையே கோபி. உன் மேலே உண்மையான அன்பு வச்சுக்கிறது நாங்கள் தான். அதுக்கு ஒரே ஆதாரம் இனியா தானே உன்கிட்ட பேசி புரிய வச்சா. அப்போது இனியாவால் ஒரு அரை மணி நேரத்தில் உன்னை பேசி புரிய வச்சு மாற்றின இனியாவுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுல. அது ஏன்டா கோபி உன் மனைவின்னு சொல்கிற ராதிகாவுக்கு இல்லை? அப்போது ராதிகாவுக்கு அது முக்கியம் தானே அர்த்தம். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் குடும்பம் முக்கியம் தானே. அதனால் அவள் நமக்கு வேணாண்டா கோபி அப்படின்னு இங்கே சொல்ல, உடனே பாக்கியா சூப்பர் அத்தை, எப்படியோ நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேசி ஒரு குடும்பத்தை கெடுத்துட்ருக்கீங்க நீங்கள். உங்கள் புள்ள இப்படி தான் ஒரு குடும்பத்தை கெடுத்தாரு, இப்போது நீங்கள் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறீங்க. ஆக மொத்தம் யாரையுமே நீங்கள் நல்லா இருக்க வைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, என்னடி
நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன நாங்கள் கெடுத்துட்டோம்? ஏன் அந்த ராதிகா ஒழுங்கா அப்போ? அதே ராதிகா தானே அன்றைக்கி உன் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போனா? அப்போது ராதிகாவுக்கு தெரியாதா? ஏன் ராதிகா தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ராதிகாவுக்கு தெரியும் கோபிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு 3 குழந்தை இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன் அப்போ அவள் இதை யோசிக்கல? அப்போது இது பாதாள குழின்னு தெரிஞ்சுதானே விழுந்தா? குழியில் விழுந்ததுக்கப்புறம் அடிப்படைச்சு வலிக்குது அழுகுதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது பாக்கியா. அத்தை, நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுங்க நினைப்பா. ஏன் ராதிகா உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இல்லையே, உங்கள் பிள்ளையும் தானே சம்மதிச்சு போனார். அப்புறம் என்ன? இங்கே பாரு பாக்கியா, என் பிள்ளையும் சம்மதிச்சு தான் போனான், அவளும் சம்மதிச்சு தான் வந்தா. இப்போது என் பிள்ளைக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால அவன் போகலை. அதே மாதிரி அவளுக்கும் அது பிடிக்காமல் போச்சு, கிளம்பி போயிட்டா. பாதியில் வந்தா பாதியில் போயிட்டா. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை பாக்கியா. ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. சும்மா இவனை அங்கே அனுப்புறதுல நிற்கிறியே, அது உன்னுடைய எண்ணம் மட்டும்தான். இங்கே இத்தனை பேர் இருக்குமே, இதில் நம்ம குடும்பம்னு பார்த்தா 5 பேர் இருக்கோம். 5 பேரில் நீ ஒரு ஆள் மட்டும்தான் கோபி இங்கேருந்து அங்கே போய் அவள் கூட வாழணும்னு ஆசைப்பட்ற. ஆனால் நீ பெற்ற பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்கள கேட்டுப்பாரு. அவங்களுக்கு தான் டேடி கூட இங்கேயே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை. ஏன் அப்போ அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற? அப்போது உன்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை கெடுத்து தான் ஒருத்தனை வாழ வைக்கணுமா பாக்கியா அப்படின்னு கேட்கும். அத்தை, என்னத்தை பேசுகிறீங்க? நீங்கள் பேசலாம் நியாயமாத்த. ஏங்க பாக்கியா, ஏன் நியாயம் இல்லை? இப்போது ராதிகா அவளுடைய புள்ள, அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கோபியை இங்கேருந்து பிரித்து அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போது நான், இனியா, செலியன் 3 பேரும் கஷ்டப்பட்டாலோ 3 பேரும் ஃபீல் பண்ணாலும் பிரச்சனை இல்லையா உனக்கு? அப்போது எங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தன் சந்தோஷமாக இருக்க வைக்கிற, அப்போ இதுக்கு பேர் என்ன பாக்கியா அப்படின்னு கேட்கவும். இங்கே பாக்கியா, அத்தை, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறான்னு அப்படின்னு சொல்ல எழில் வந்துடுறான். எழில் வந்தோடனே இங்கே எழில் கேட்குறான், என்னம்மா போகலாமா? போகலாம் எழில், இதுக்கு மேலாம் இங்கே இருந்தானா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருண்டா. ஏன்னா ஏற்கனவே இந்த கோபி பண்ணதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு தன்னம்பிக்கையோடு நான் வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த செலியன், இனியா, உங்கள் பாட்டி 3 பேரும் என்னை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை நோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை ஒரே தெரியாக கொல்ல ட்ரை பண்ணுறாங்கடா. நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் எழில் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா நான் தான் பேசவா? வேணாம் எழில், இவங்கள்ட்டலாம் நம்மளால் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தது இங்கே எழில் கேட்குறான், என்னம்மா போலீஸ் வந்திருக்கு? நான் தான்ப்பா வர சொன்னேன், எனக்கு தெரியும் இவங்களாம் இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு, அதை நானே வர சொல்லிட்டேன். சார், இது மாதிரி கோபிநாத் இவர் வந்து இந்த வீட்டில் இருக்கார், இவருக்கு மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன், இருந்துமே இவரை இங்கே தங்க வச்சுருக்காங்க, இவருடைய வீடு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, ஒழுங்காக அவரை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வாரம் கேஸ் ஹீரிங் வருது, அப்படி வரும்போது இவங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, அதனால் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் வார்ன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பிடுறாங்க. போலீஸும் சொல்லிட்டு போகிறாங்க, சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கோர்ட்டு கேஸில் இருக்கும்போது 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது சட்டப்படி நல்லது கிடையாது சார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் நாளைக்கு வருவேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை காலி பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அப்புறம் உங்கள் ஜாமீனை கேன்சல் பண்ணி நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போயிடுறாங்க. இங்கே கோபி யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் அம்மா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் தெரியுது, இன்னொரு பக்கம் பாக்கியா நம்மளை விரட்டிகிட்டே இருக்கா, ராதிகா நம்மளை எதையுமே புரிஞ்சிக்காமல் அவள் கிளம்பி போயிட்டா. இப்போ நாம் எந்த பக்கம் தான் போகிறது? அம்மா பக்கம் போகிறதா, பாக்கியா பக்கம் போகிறதா, இல்லை அந்த ராதிகா பக்கம் போகிறதா? ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி இங்கே சரியான குழப்பத்தோட தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காராரு கோபி.